ஆதி பாரதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதியும் பாரதியும் தமிழ் பக்கத்தில் இருந்துட்டு இருக்கும் போது இப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் என்னை விட்டுட்டு போகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்டா அப்படிங்கிறாங்க. அப்போ ஆதி வந்து பாரதி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, சரி அதான் தமிழை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்களா, நம்ம எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இப்போ சொல்கிறேன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஆதிக்கு ஃபோன் வந்துட்டே இருக்குது. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ஆஃபீஸில் தான் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க அப்படிங்கவும், சரி ஆதி நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிடுது அப்படிங்கும்போது, தனியாக நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிடுதேன் நீங்கள் கிளம்புங்க முக்கியமான விஷயமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லவும் ஆதியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மித்ராவை தான் காட்டுறாங்க. மித்ரா வந்து நிஷா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கும் போது இப்போ நிஷா சொல்கிறாங்க, நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஆதி உடம்புல அப்போ ஏதோ ஒன்று இருக்கிறது போலுக்கு அப்படிங்கவும், என்ன நிஷா நீ சொல்லிட்டு இருக்கிற, இதெல்லாம் வந்து இப்படிலாம் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, அதெல்லாம் இருக்க தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கும்போது, இங்கே பாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்ம இந்த விஷயத்தை பற்றி சொன்னோம்னா ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும், நம்ம இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா அவ்வளோதான் வா அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவை அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து டாக்டரை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து அவங்க தமிழை வந்து ஒரு டாக்டர் பார்த்துட்டு இருக்கிறாங்களா, லேடி டாக்டர், அவங்கள கூப்பிடுறாங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு வேறு இடத்துல வந்து டியூட்டி இருக்குது நீங்கள் அங்கே போங்க அப்படிங்கவும், அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை தமிழை வந்து வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அதை நாங்கள் பார்த்துக்கிட்டோம், உங்களை தான் வேறு டியூட்டி போட்டுட்டோம்லாம் நீங்கள் அங்கே கிளம்புங்க அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க அதாவது அந்த டாக்டர் வந்து ஒரு திட்டம் போடுறாங்க தமிழோட கதையை முடிக்கிறதுக்காக. அப்போ வந்து வேற ஒருத்தங்களை அனுப்பிவிடவும் அப்போ அவங்க வந்து பாரதியை பார்க்குறதுக்காக வராங்க. அப்போ தமிழுக்கு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பாரதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, தமிழுக்கு தான் ஒரு பிரச்சனையும் இல்லை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டீங்களா அப்படிங்கவும், இல்லை தமிழுக்கு வந்து இந்த மாதிரிக்கிற ரிசல்ட் எல்லாம் வர வேண்டியது இருக்குது, அது என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்புறமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதியும் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. அப்போ தமிழுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக வரும்போது பாரதி வந்து அவங்க தமிழுக்கு ஜூஸ் வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அந்த நேரத்தில் தமிழுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக வரும்போது பாரதி கரெக்டாக அங்கே வந்துருந்தாங்க. ஏன்னா அவங்க பர்ஸை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க போலுக்கு. அதனால பர்ஸை எடுக்கிறதுக்காக வரவும் ஐயோ யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ பாரதி வந்து பார்க்குறாங்க தமிழ் நல்லா தூங்கிட்டு இருக்கவும். அப்போ வந்து அவங்க தன்னுடைய பர்ஸை எடுக்கிறாங்க. எடுத்ததுமே அவங்களுக்கு சந்தேகம் வருது, யாரோ அங்கே இருக்கிற மாதிரிக்கே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் வந்து மறைஞ்சிருக்கிறாரு, நம்மளை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சு ஒளிஞ்சிருக்கவும் அடுத்து வந்து பாரதி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கப்புறமா தமிழுக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷனை போடுறாங்க. போட்டதுமே அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு நான் போட்டுட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தமிழ் வந்து கண்முழிக்க மாட்டேன் அப்படிங்கும்போது இப்போ அடுத்ததான் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் வந்து இன்னொரு இன்ஜெக்ஷன் இருக்குது அதை நானே வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவும் அப்போ வந்து பாரதி அங்கே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, இல்லை இந்த இன்ஜெக்ஷனை போடுற வரைக்கும் பாரதியை வரவிடாமல் நான் பார்த்துக்கிட்டுதேன், அதுக்கெலாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே பார்த்தோம்னா தமிழை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ தமிழுக்கு இந்த இன்ஜெக்ஷனை போட்டோம்னா தமிழோட கதை முடிஞ்ச மாதிரிக்கு காட்டுறோம், அப்படி முடிஞ்ச மாதிரிக்கு காட்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாருமே வந்து இவங்களை வந்து அதாவது நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரிக்கு எல்லாம் செஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய திட்டம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா பாரதி வந்து அவங்க ஜூஸ் வாங்கிட்டு வராங்க. அப்போ ஒருத்தவங்க வந்து அட்ரஸ் கேட்டுட்டு இருக்கவும் பாரதியும் வந்து அதை பற்றி அவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க. பேச்சு கொடுத்துட்டே இருக்கிற நேரத்தில் இவங்க இந்த இன்ஜெக்ஷனை வந்து தமிழுக்கு போட்டு முடிச்சிருந்தாங்க. எப்படியோ நல்லபடியாக போட்டு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து வந்துருந்தாங்க. வந்ததுக்கப்புறமா பாரதி இவங்க வரவும் அப்போ தமிழ் என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கிறா, சரி நம்ம எழுப்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து எழுப்பி பார்க்குறாங்க. தமிழ் வந்து எந்தவித அசைவும் இன்றி இருக்கவும் இதை பார்த்ததுமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது தமிழ் நம்ம கூப்பிட்டா எந்திரிச்சிருவாள், அவள் தூங்கிட்டு தானே இருக்கிறா, ஆனால் வந்து எந்திக்காமல் இருக்கிறாள், என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததான் அவங்களுக்கு பாரதிக்கு ஒரு பதட்டம் வந்துடுது. உடனே பார்த்தோம்னா அவங்க போய் கூப்பிடுதாங்க, இப்படி தமிழ் வந்து எந்த அசைவும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் உடனே அவங்களும் வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க தமிழோட கையை பிடிச்சி பார்க்குறாங்க. பிடிச்சி பார்த்ததுமே அவங்க சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரிக்கு முடிஞ்சு போச்சுது அப்படிங்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பாரதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, என் பொண்ணு நல்லா தானே இருந்தா திடீர்னு எப்படி இந்த மாதிரிக்கு நடக்கும் அப்படிங்கவும், நாங்கள் தான் சொன்னோம்ல மேடம் அவங்களுக்கு இந்த மாதிரிக்கெலாம் வந்து பிரச்சனை இருக்குன்னு, உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னோம்ல, அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க முன்னாடியே அவங்க கதை முடிஞ்சு போச்சுது, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடவும் இதை கிட்டதுமே பாரதியால் நம்பவே முடியல. என் குழந்தைக்கு அப்படிலாம் எதுவுமே
நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்கே ஆதி வந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ வந்து பாரதி இதெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஆதியால் நம்பவே முடியல. என் பொண்ணுக்கு அப்படி நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழை பார்க்க போகிறாங்க. தமிழை போய் அவங்க ஆதி வந்து கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. தமிழ் நீ எந்திரி, தமிழ் அப்பா வந்திருக்கிற நீ எந்திரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கவும் அங்கே தமிழ் வந்து எந்தவித அசைவமும் இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஆதியும் பாரதியும் அதிர்ச்சி அடையும். அவங்க வந்து டாக்டர் வந்து கேட்குறாங்க. அப்போ அவங்களும் அதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை இல்லை என் பொண்ணுக்கு அப்படிலாம் எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கவும் இங்கே பாருங்க நாங்கள் என்ன பண்ண முடியும், எங்களால் முடிஞ்சது நாங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பழி சுமத்திட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் நீங்கள் உங்கள் மனசை தான் நீங்கள் வந்து தேத்திக்கிடணும், என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி ரொம்ப நல்லவங்க போல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆதிக்கும் பாரதிக்கும் என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல. அடுத்தது பார்த்தோம்னா இந்த விஷயம் வந்து மித்ராவுக்கும் நிஷாவுக்கும் தெரிய வரவும் அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது தமிழுக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதிர்ச்சி அடையவும் தமிழோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணணும், ஆனால் அப்பம்லாம் முடியல. ஆனால் இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் சரி வா நீ வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது ஏன்னா நான் வந்து ஐக்கிய அந்த மனம் பார்த்துட்டோம்னா தேவையில்லாத பிரச்சனை வந்துடும், அதனால நான் வந்து ஒளிஞ்சிருக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லவும் அப்போ மித்ராவும் சரின்னு சொல்லிட்டு மித்ராவும் நிஷாவும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஆனால் நிஷா வந்து ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிட்டுதாங்க. அப்போ மித்ரா வந்து என்னாச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே தெரியாத மாதிரிக்கு வரவும் அப்போ அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மித்ரா இதை பார்த்ததுமே அவங்களும் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ தமிழுக்கு இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நடிச்சிட்டு இருக்கவும் அப்போ மனமும் வந்துருந்தாங்க. என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது தமிழ் நல்லா தானே இருந்தா அதுக்குள்ளேயும் அவளுக்கு எப்படி இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல மனோ, அவள் நல்லா தான் இருந்தா, நான் அவளுக்காக ஜூஸ் வாங்க போனா அவள் இப்போ தூங்கிட்டு தான் இருந்தா, இவ்வளோ நேரம் அவள் தூங்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் எழுப்பி பார்த்தேன், ஆனால் அதுக்கப்புறம் அவள் எந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதி அளவும். அப்போ அடுத்தது பார்த்தோம்னா தமிழுக்கு செய்யக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழை வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போதே இவங்க அழுதுகிட்டே இருக்கவும் அப்போ வந்து பாரதி இப்படி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த லேடி டாக்டரும் அங்கே வராங்க. வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க பாரதி சொல்கிறாங்க, நீங்கள் தானே வந்து தமிழை பார்த்துக்கிட்டீங்க, அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்னு நீங்கள் தானே சொன்னீங்க, ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே அந்த லேடி வந்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பாரதி சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்படிலாம் அவளுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே பாரதியும் ஆதியும் வந்து அவங்கள பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் அவளுக்கு உடம்புல எந்த பிரச்சனையுமே கிடையாது, அவள் நார்மலாக தான் இருக்கிறா, அதனால தானே அவளை வீட்டுக்கு நீங்கள் அழைச்சிட்டு போகலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது இது கிட்டதுமே ஆதிக்கும் பாரதிக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. உடனே பார்த்தோம்னா அந்த லேடி டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நடந்திருக்குது, அதனால தான் தமிழ்கிட்ட இருந்து என்ன வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க அனுப்பி விட்டுருக்குறாங்க, ஆக மொத்தம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் செக் பண்ணுறாங்க. அப்போ அவங்க கூடயே பார்த்தோம்னா ஆதியும் போகிறாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருது. அப்போ ஆதிக்கிட்ட அவங்க உண்மையை சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணுக்கு எதுவே நடந்திருக்குது, ஆனால் அவங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது, இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே ஆதி அப்படியே வந்து தன்னுடைய உடம்புல இருக்கிற வாசு வந்து வெளியே வந்துருந்தாங்க. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தோம்னா தமிழுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஏதாவது முடிச்சதுக்கப்புறமா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா அதுக்காக வந்து தமிழை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அதை பண்ணுறதுக்காக போகும்போது கரெக்டாக பார்த்தோம்னா ஆதி இங்கே வந்துருந்தாங்க. ஆதியை கொஞ்சமே எதிர்பார்க்காதான் அவங்க ரெண்டு பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறாங்க, அடித்து வெளுத்து வாங்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழ் அங்கேருந்து அவங்க அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அழைச்சிட்டு வந்ததுமே அவங்க வந்து அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்லாம் வந்து இந்த லேடி டாக்டர் கொடுக்கவும் அப்போ தமிழ் வந்து கொஞ்ச நேரத்தில் அவங்க கண் முழிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஆதி உடனே வந்து அவங்க போலீஸை வர சொல்லவும் அவங்க வந்ததுமே இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்போ அவங்க ஆதி உடம்புல இருக்கிற வாசுவை அப்படியே வந்து பாரதி வந்து பாக்குறாங்க. ஆதி உடம்புக்குள்ள நம்ம வாசுவை பார்த்துமே அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. இன்னொரு பக்கம் தமிழுக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.